புதுசா ஒரு சில பொருளை வாங்கும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற மகிழ்ச்சிய நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த மகிழ்ச்சிய மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு மனித மூளை ஒருவரை தூண்டுது. ஆனா அதே நபர் 2வதாகவோ இல்ல 3வதாகவோ வாங்கக்கூடிய கைபேசி அவருடைய முதல் கைபேசியின் அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதில்ல. இந்த ஏமாற்றமானது இன்னும் கவர்ச்சியான, இன்னும் விலை உயர்ந்த, இன்னும் கெத்தான கைபேசியை வாங்க அவரை தூண்டுது. நாம பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. விளம்பரங்கள்ல வெள்ளை கோட் போட்டுட்டு வர்றவரு மருத்துவர் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா கவர்ச்சியூட்டும் அந்த மனிதர்களின் உடல் மொழியால நாம தீவிரமா ஈர்க்கப்படுறோம். எந்த பர்பஸையும் காவியான பற்களை வெண்மையாக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த கிரீமும் இயற்கையாகவே அடர் நிறம் கொண்ட நம்முடைய தோலை வெளிர் நிறமா மாத்தாதுன்னு நமக்கு தெரியும். ஏதேனும் ஒரு ஷாம்புவால அடர்த்தியான கூந்தலை பெற முடியும் அப்படிங்கிற யாரையும் நம்ம பார்த்ததே இல்ல. எந்த சோப்பாலையும் உடல் பளபளப்ப பெற்ற ஒருத்தரை நாம சந்திச்சதில்ல. இருந்தாலும் உலகத்துல பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான பொருட்களின் விளம்பரங்களால கண்மூடித்தனமா ஈர்க்கப்படுறாங்க. பெரும்பாலான மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு நுகர்வு அப்படிங்கிறது இப்ப ஒரு பொழுதுபோக்காகவே மாறி போயிருக்கு. அவங்க பொழுதுபோக்கவே பெரிய வணிக வளாகங்களுக்குள்ள பொருட்களை வாங்க போறாங்க. ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்குள்ள புழங்கும் பொருட்கள் பல மடங்கு அதிகமாகி வருது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நாம பொருட்களை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலையோ தூக்கி எறியறோம். நம்முடைய மேஜைகளும் வீடுகளும் பொருட்களால நிறைஞ்சு கிடக்கு. பொருட்களை ஒழுங்குபடுத்துறதையும் ஒதுக்குறதையும் மறுபடியும் வாங்கி குவிக்கிறதுமான சுழற்சியில நாம வசமா சிக்கி தவிக்கிறோம். பெரும்பாலான மக்கள் புதிய பொருட்கள்னால மகிழ்ச்சியை பெற முடியும் அப்படின்னு மனசார நம்புறாங்க. ஆகவே புது பொருட்களுக்காக ஏங்கி கிடக்குறாங்க. நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட குப்பையில வீச ஏதாவது ஒரு காரணத்தை தேடுறாங்க. பெரும்பாலானவங்க இங்க என்ன வாங்குறது அப்படின்னு எந்த ஒரு திட்டமும் இல்லாம சம்பளம் வந்த உடனே ட்ராலிகளை தள்ளிக்கிட்டே கடைக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பிட்ட ஒரு வாசனை திரவியமோ இல்ல உள்ளாடையோ தங்களுடைய ஆண் தன்மையை அதிகரிக்கிறதா பெரும்பாலான ஆண்கள் நம்புறாங்க. பெரும்பாலான பெண்கள் குறிப்பிட்ட வைர ஆபரணமோ இல்லனா உதட்டு சாயமோ தங்களுடைய பெண்மையை வெளிப்படுத்துறதா நம்புறாங்க. தான் சட்டையில சொருகிற விலையுயர்ந்த பேனாவானது தன்னுடைய சமூக மதிப்பை உயர்த்தோன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தன்னுடைய வாழ்க்கைய ஸ்மார்ட் ஆக்குன்னு வேறொருத்தர் நம்புறாரு. ஒரு விலை உயர்ந்த வாகனம் தன்னை கெத்தா உணர வைக்கும்னு இன்னொருத்தர் நம்புறாரு. உங்களுக்கு தெரியுமா, உலகம் முழுவதும் விளம்பரங்களுக்காக மட்டுமே $600 பில்லியன் மேல செலவிடப்படுது. இதுல கணிசமான டாலர்கள் குழந்தைகளை இலக்கா வச்சிருக்கு. பாக்குறது என்னன்னே உணர முடியாத மொட்டுகளா இருக்கும் போதே குழந்தைகள் விளம்பரங்களின் மாய கவர்ச்சிக்கு இரையாகிடுறாங்க. விளம்பரங்களுக்கே இவ்வளவு பணம் செலவிடப்படுது அப்படின்னு சொன்னா விற்பனையில எவ்வளோ லாபம் இருக்கும். நாம விரும்புறது எல்லாமே உண்மையில நம்முடைய விருப்பங்கள் கிடையாது. நாம விரும்புறதா நினைக்கிறது நம் மீது நமக்கு திணிக்கப்பட்டவை. இதெல்லாம் நாம நிஜமா விரும்பல. தனக்கு லாபம் கொடுக்கக்கூடிய பொருளை தேர்ந்தெடுத்து உற்பத்தி செய்யற நிறுவனம் நாம எதை விரும்பணும்னு முடிவு பண்றாங்க. சாக்லேட் ஃபிளேவர் ஐஸ்கிரீமா இல்ல வெனிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படிங்கறதையோ, சீஸ் பர்கர்ல சிங்கிள் லேயர் சீஸ் வேணுமா இல்ல டபுள் லேயர் சீஸ் வேணுமா அப்படிங்கறதையோ நீங்க தீர்மானிக்க முடியும். ஆனா அந்த பட்டியல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவுப் பொருள் இடம்பெறத உங்களால தீர்மானிக்கவே முடியாது. இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டா கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு சொன்னா நாம பெருசா கவலைப்பட வேண்டியதில்ல. ஆனா ஒரு பக்கம் பசிச்ச வயிறுகளும் இன்னொரு பக்கம் கொழுத்து வீங்கின வயிறுகளுமா சமூக ஏற்றத்தாழ்வு அதிகமாகி இருக்கு. உலகத்துல வெறும் 5 விழுக்காடு மக்கள் தொகையை கொண்ட அமெரிக்காவும் கனடாவும் மட்டுமே உலகத்தின் ஒட்டுமொத்த நுகர்வுல 30 விழுக்காட்டுக்கு காரணமா இருக்காங்க. வெறும் 12 விழுக்காடு ஐரோப்பியர்கள் உலகத்தோட 60 விழுக்காடு பொருட்களை நுகர்ந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆப்பிரிக்காவின் 11 விழுக்காடு மக்கள் வெறும் 1.2 விழுக்காடு பொருட்களை வாங்குறாங்க. எவ்வளவு மோசமான இழிநிலை இல்லையா இது? அத்தியாவசிய தேவையற்ற பொருட்களின் தீமைகளை உணர்ந்த நீங்க இந்த மாதிரி மோசமான ஏமாற்றும் விளம்பரங்களுக்கு இரையாக மாட்டீங்க தானே?